இந்த திருச்சபை அரை நூற்றாண்டுகளை கடந்து 3 தலைமுறைகளாக இந்த திருச்சபை சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த நாச்சிமுத்து ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய புதல்வர்கள் ராமசாமி போதகர் ஐயா அவர்கள் இந்த சங்கத்துக்கு முதல் போதகராகவும் வாழ்ந்தார். இந்த ஐவர்மலை சன்மார்க்க சங்கத்துக்கு போதகராகவும் திறந்தார். இங்கே மிகப்பெரிய சபை இந்த உருவாகுவதற்கு அவர் முதல் காரணமாக இருந்தார். அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த வேடவெட்டியைச் சேர்ந்த திரு கருப்புசாமி அவர்களும் திரு நாகப்ப அவர்களும் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அவர்கள் மூலயமாக திருப்பூர் திரு மினர்வா ஸ்டுடியோ சுப்பிரமணிய ஐயாவை சந்தித்து இந்த திருச்சபை மேலும் வளர்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். அவர்களுக்கு இணங்க இந்த மிகப்பெரிய இந்த சிவையை உருவாக்குவதற்கு போதகர் ஐயா அவர்களுடைய ஆட்சியும் திருப்பூரைச் சேர்ந்த மினர்வா ஐயா அவர்களுடைய வளர்ச்சியாலும் இந்த திருச்சபை மென்மேலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியது. தொடர்ந்து இந்த மக்களுக்கும் மற்றும் இங்கு அன்னதானம் ஏற்பாடு செய்வதற்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர் திருப்பூர் மினர்வா ஸ்டுடியோ சுப்பிரமணிய ஐயா அவர்கள்தான். இந்த அன்னதானம் என்கின்ற ஒரு இயக்கத்தையே இந்த ஐவர்மலை சங்கத்துக்கே உருவாக்கி கொடுத்தவர் நமது போதகர் ஐயா அவர்களுடைய ஆசிதான். அதனைத் தொடர்ந்து எல்லா சங்கங்களும் இந்த அன்னதான திட்டத்திலேயும் அன்னதானம் செய்வதற்கான தூண்டுகோலாகவும் இருந்தார். அந்த திருச்சபை மேலும் வளர்வதற்கு அவர் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார். இந்த திருச்சபையின் ஆணிவேராக இருந்து நமக்குள்ளே இங்கு அவருடைய ஆத்மாக்கள் இங்கு அடக்கம் செய்யப்பட்டு அவருடைய ஆசியும் நடைபெற்று கொண்டுள்ளது. இங்கு ஒவ்வொரு தமிழ் மாதமும் 1ஆம் தேதி அகவல் சன்மார்க்க அன்பர்கள் அனைவரும் ஒன்று கூடி அகவல் பாராயணம், ஆன்மீக சைவ சமய சொற்பொழிவும் கூட்டு வழிபாடும், அதனைத் தொடர்ந்து 200-300 பேருக்கு அன்னதானம் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டுள்ளது. இங்கு தினந்தோறும் கஞ்சி வழங்கும் நிகழ்ச்சி சென்னையைச் சேர்ந்த தனலட்சுமி அம்மா அண்ணா ஆலயம் அவர்களால் தொடங்கப்பட்டு நடைபெற்று கொண்டுள்ளது. மேலும் இந்த கஞ்சி தடைபடாமல் நடைபெறுவதற்கு அம்மாவுடைய ஆசியும் எங்களுக்கு தேவை. அதனுடைய ஆசியாலும் மேலும் உங்களுடைய நல்ல ஆதரவும் கொடுத்து இந்த சபை கஞ்சி மற்றும் தினந்தோறும் அன்னதானம் வழங்குவதற்கு நீங்கள் இயன்ற பொருளுதவியும் தங்களால் முடிந்த ஏதோ ஒரு உதவி செய்து இந்த கோயில் மீண்டும் சிறப்பாக வளர்வதற்கு தங்களுடைய ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, எங்களுக்கு இந்த சபைகள் நாங்கள்லாம் குழந்தைகள் இருக்கும்போது எங்களுக்கு இன்றைக்கி வயது 60-57 ஆகி போச்சுங்க. எங்களுக்கு குழந்தைகளாக இருக்கும் பொழுது ஐயா போதகர் ராமையா இருந்தார். போதகர் ராமையா ஒருத்தர் இருந்தார். இந்த சபையினுடைய அவர்களாக குழந்தைகள் பிடிச்சி இருந்தாருங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, எங்களை குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் 10 பேர் நாங்கள் கூடவே போவோம். அவர் ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போய் வீதியாக எங்களை கொண்டு போய் சர்க்கரை அவிழ் சர்க்கரை கொடுப்பாருங்க. நாங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கூடவே போவோம் வருவோம். நீண்ட நாளாக இது நடந்தது. அன்றைய நாளையில் இந்த ஊரில் கட்ட வண்டி போகாதுங்க, சைக்கிள் ஓட்ட முடியாத ஒரு நிலையில் இந்த ஊர் இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்
சில பெரியவர்கள் வெளியூர் பெரியவர்கள் சேர்ந்து எங்கள் ஊர் போதகருடைய மூலமாக அவர் மினார்வா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இந்த ஊரை பார்த்து அவருடைய ஐயாவுடைய அருளால் வந்து இங்கே இதெல்லாம் கண்டு அறிஞ்சு பார்த்து ஒரு நாள் இந்த சபையில் 10 பெரியவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த சபையை ஏற்பாடு பண்ணுறது காட்டுறதுக்கு இந்த ஊர் ஜனமெல்லாம் ஒத்துழைக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை கேட்டாங்க. எனக்கு சின்ன வயசாக இருந்தாலும் அப்போ எனக்கு நல்லா தெரியுங்கிறது. அப்போ பேசும்பொழுது சரின்னு சொல்லி எல்லா பெரியவர்கள்லாம் ஒத்துழைக்கும் போது நாங்கள் இதே எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறோங்க ஐயா, நீங்கள் பார்த்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னை இருந்த சூழ்நிலை இதில் பூரா வண்டிவாசியெல்லாம் வராது, குண்டூசி கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஊர் இருந்ததுங்க. அப்போ அதுக்குள்ள நாங்கள்லாம் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அப்போ இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அந்த மினார்வா சுப்பிரமணியம் ஒரு தலைமையில் அவர் ஐயாவுடைய அருளால் அவர் வந்து ஏற்பாடு பண்ணி இந்த தடத்தை பூரா வேட்டு வச்சு தூக்கி சில நல்ல காரியங்களை செய்து இந்த சபைகளை இந்த ஊரில் வண்டி 25 வண்டி மாடுகள் இருந்துச்சுங்க. அப்போ கட்ட வண்டி மாடுகள். அப்போ அவர்கள் எல்லாம் சேர்த்து இந்த வண்டி மாடுகளெல்லாம் உதவி செய்ய சொல்லி அவர்களெல்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் காசும் கொடுத்தாரு, முடியாதவர்கள் உதவிகளும் செஞ்சார்கள். இதெல்லாம் செஞ்சு இந்த சபையை கட்டி சிறப்பு விழா பண்ணாங்க. மிக சிறப்பாக பண்ணி அவர் தலைவர் பொருளாளர் செயலாளர் தேர்ந்தெடுத்து சபை ஒழுங்காக நடந்து கொண்டிருந்தது ஒரு காலத்தில். அவருக்கு பிற்பாடு ஐயா போதகருக்கு பிற்பாடு இந்த சபை அவ்வளவுக்காக டெவலப் இல்லாமல் இருந்ததுங்க. இப்போ தற்சமயத்தில் நாங்கள் சில நேரங்கள் எல்லாம் இந்த சன்மார்க்கத்தில் உள்ளே போகக்கூடியவர்கள் வெளியூர் குருகுளம் கனியூர் இப்படி இந்த ஐவர்மலை சங்கத்தில் சேர்ந்தவர்கள்லாம் சேர்ந்து சில நேரங்களில் வந்து ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணணும், நாம் சபைகளை சும்மா போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சில பேர்த்துக்களை எடுத்து சொன்னதுனால வந்து சில நேரங்கள் நடந்தது, சில நேரங்கள் நடக்க முடியாமல் போச்சு. எடுத்து நடறதுக்கு சில சரியான ஆள் இல்லாத காரணத்தினால் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் எங்களையெல்லாம் கூட கூட்டிகிட்டு போவார். போதகர் ஒவ்வொரு இடத்துக்களை கூட்டிக் கொண்டு காமிப்பார், இங்கே வசூல் பண்ணுவார், ஆண்டு விழா பண்ணலாம் பாரு, சில முக்கியமான காரியங்கள் பெரிய மனுஷர்களை இடத்துக்குள்ளேயே எங்களை கூட்டி காமிச்சார். இது காளிமுத்து மெயின். அப்படி போகும் பொழுது அவர் பாட்டி விட்ட பாதைகள் இதில் நாங்கள் ஏதோ தெரிஞ்சும் தெரியாமல் எங்களால் என்றதை நாங்கள் செஞ்சு கொண்டு இருந்தோம். அது எங்களால் முடியவில்லை. ஏன்னா நாங்களும் குடும்ப சூழ்நிலைகள்னால ஐயாவினுடைய இந்த சபைகளை கட்டி காக்க முடியாத எங்களுடைய சூழ்நிலை எதை எங்களால் முடிஞ்சதை செஞ்சு கொண்டு இருந்தோம். அதில் சபை நின்று விட்டது. அப்புறம் அம்மா சென்னை அண்ணா ஆலயத்திலிருந்து அம்மா வந்து ஒரு தடவை சபைக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் வந்து இந்த சபையை பார்த்து சரி சபை இப்படி இருக்க வேண்டாம், இதுக்கு ஏதோ ஒரு அன்னதானம் செய்யுங்க, சபை விளக்கெரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சபையை பூட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சில அறிகுறிகளை சொன்னாங்க. நாங்களும் அவங்க சொல்கிறதுக்கு அடிப்பணிஞ்சு அவங்க சொன்னதை சீர்மேல் தாங்கி நாங்களும் சரின்னு சொல்லி ஒப்புக்கொண்டோம். அன்னதானம் போட சொன்னாங்க. நாங்கள் மாதம் ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் போட்டு கொண்டு இருந்தோம். அம்மா அவங்க பார்த்து கஞ்சி ஊற்றணும், டெய்லி போமர மக்கள் நிறையா இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஏதோ ஒரு அன்னதானம் செய்ய வேணும், இப்படிதான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சில அறிகுறிகளை சொல்லி உங்களால் முடியாட்டி எங்களால் முடியாது, நீங்கள் இருந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர்லேருந்து, இப்படியெல்லாம் பண்ணி நம்ம சபையை மேல் தூக்கி கொண்டு வரணும். எத்தனையோ பேர் சாப்பிடாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் உணவுகள் இல்லாமல் இருக்கிறாங்க, அதனால் நம்ம கஞ்சி வச்சு ஊற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அம்மா சில நாள் கஞ்சி வச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு 10 வருஷமாக சன்மார்க்கத்துக்குள்ளே போகிறோம் வாரோம். இதில் இறங்கி போனால் கொஞ்சம் நல்ல ஒழுக்கங்களும் நல்ல அறிவுகளும் வருவதற்காக நல்ல குடும்பங்களும் சில சிக்கல்கள் இல்லாமல் தொல்லைகள் இல்லாமல் துன்பங்கள் இல்லாமல் எல்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயாவினுடைய பாதைகள் உள்ளே போகும்பொழுது எங்களுக்கு சில நல்ல காரியங்கள் தெரியுது, நல்ல குணங்கள் வருது, நல்ல அறிவு வருது. இதனால் நாங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சன்மார்க்கத்தில் நாங்கள் ஒரு 10 பேர் உள்ளே இருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.